Hi students, I am Sikander, faculty member at MCC. So இது வரைக்கும் ப்ராபபிலிட்டியில் 2 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்ஸ் அண்டர் discrete random variable and continuous random variable. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். மீன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதனோட கண்டினியூஸில் ஒரே ஒரு சம்மு இருக்கிறதுல கொஞ்சம் டஃப்பான சம்மு. இந்த சம் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக ஓவர். தென் we will move with the concept called moments and moment generating function. ஸோ இந்த moment generating functionங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதுவுமே அதிகமாக வந்து டான்செட் கொஷினில் வந்து திரும்ப கேட்குறாங்க. லாஸ்ட் இயர் TNEBல கூட இந்த கொஷின் வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிற கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கிளாஸில் ஒரே ஒரு சம்மே. த கொஷின் இஸ் f of x, y is equal to k into 1 minus x minus y. Then find the value of k. This is the question here. ஸோ கொஸ்டினை பொறுத்தவரை ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் கொஸ்டினே. கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா f of x, y is equal to k into 1 minus x minus y. Then what is the value of k? ஸோ இது மொத்தம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் k நமக்கு தெரியும். அப்போ என்ன இது ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, f of x, y. f of x, y நமக்கு தெரியும். அது கம்ஸ் அண்டர் TRB, continuous random variable, that is called as, the function is called as probability density function. So நமக்கு தெரியும் ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் integration of f of x into dx that is equal to 1. ஸோ இதே இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன எடுப்போம், sum of p of x is equal to 1. இதே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் TRB ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன எடுப்போம், integration of f of x into dx is equal to 1. ஸோ அப்போ இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இன்டர்வல் தெரியணும். அது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது என்னன்னா இது பேசிக் ஃபார்முலா. ஸோ இங்கே என்னன்னா 2 வேரியபிள் இருக்குது. அப்போ 2 வேரியபிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவை 2 வேரியபிள் கன்வெர்ட் பண்ணணும். தட் இஸ் டபுள் இன்டகிரேஷன் f of x, y into dx into dy that is equal to 1. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரியும். தென் இன்டர்வல் நமக்கு தெரியணும். அதுதாங்க முக்கியமான பாயிண்ட். அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம இன்டர்வல் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரியான கான்செப்ட் வந்து உங்களுக்கு கால்குலஸ் மேக்ஸில் வந்து கால்குலஸ்ங்க அந்த சாப்டர்லேயும் உங்களுக்கு என்ன அப்படின்னா டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படிங்கிற அந்த சாப்டரில் வந்து இது லிங்க் ஆகும். ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னவோ அந்த ஃபங்க்ஷன் k into 1 minus x minus y that is equal to 0 எடுத்துக்கணும். ஸோ அப்போ 1 minus x minus y is equal to 0. ஸோ மைனஸை காமனாக எடுத்தோன்னா 1 minus x plus y is equal to 0. That is x plus y is equal to 1. So this is the equation of line. ஸோ இது நமக்கு என்னது, லைன் ஈக்குவேஷன். x plus y is equal to 1ங்கிறது என்னது, லைன் ஈக்குவேஷன். இது நமக்கு தெரியும். ஸோ அப்போ லைன் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லைனோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம இன்டர்வல் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இன்டர்வல் ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா x plus y is equal to 1. ஸோ இப்போ இதில் x is equal to some வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி y வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி y is equal to some வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி x வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுவோம். என்றைக்குமே லைனை பொறுத்த வரைக்கும் x is equal to 0 சப்ஸ்டிட் பண்ணோம், y is equal to what? ஸோ y is equal to 1. y is equal to 0 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், இந்த ஈக்குவேஷனில் x is equal to 1. x is equal to 1. ஸோ அப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 1,0 ஒரு பாயிண்ட், தென் 0,1 ஒரு பாயிண்ட். 1,0 0,1. ஸோ திஸ் இஸ் த லைன். ஸோ அப்போ லைன் ஈக்குவேஷன் இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் என்னது, x plus y is equal to 1. ஸோ இதெல்லாம் நம்ம மேக்ஸில் 12th கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். x plus y is equal to 1 is the line equation. ஸோ இதனோட இன்டர்வல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துங்க. இப்போது இதனோட இன்டர்வல் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஏதாச்சும் ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று எக்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை ஒய்க்கு ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, நம்ம என்னென்னா ஒய்க்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஒய்யோட லிமிட் என்ன அப்படின்னு சொன்னால் 0 to 1, தட் இஸ் ஒய் லிமிட். சரிங்களா, ஸோ எக்ஸோட லிமிட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நமக்கு லீனியராக வேரி ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிப்பு மொத்தம் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்டில் எக்ஸோட லிமிட் எடுத்திருப்பாங்க, இந்த பாயிண்டில் எக்ஸோட லிமிட் எடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ 0, இங்கே எக்ஸோட வேல்யூ 1 அங்கே எடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 0, ஒய் இங்கே வந்து என்னது வேரியேஷனே இல்லை. அப்போ எக்ஸோட வேல்யூ 0 மொத்தம் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ 0, இங்கே எக்ஸோட வேல்யூ வேறு.
இங்கே பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ 0, இங்கே பார்த்தா எக்ஸோட வேல்யூ வேறு. அப்போ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு லீனியராக வேரி ஆகிட்டே வருது. இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கிறதுல என்ன பண்ணணும்னா தட் இஸ் டேக்கன் அஸ் ஏ ஃபங்க்ஷனாகவே நம்ம எடுக்கணும். அப்போ x + y = 1. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா x = y அந்த சைடு போயிடும், தட் இஸ் 1 - y. ஸோ x லிமிட் இஸ் ஈக்குவல் டு 0 to 1 - y. ஸோ அப்போ லிமிட் மொத்தம் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதில் அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு வாட், எக்ஸோட லிமிட் நான் ஃபஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுறேன், தட் இஸ் 0 to 1 - y. ஒய்யோட லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறேன் 0 to 1. தென் த ஃபங்க்ஷன் f of x, y is equal to what, k into 1 minus x minus y into dx into dy, that is equal to 1. சரிங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வந்து சம்மோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்கும். இவ்வளோ நாளாக நம்ம படித்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சம்மு மொத்தம் நமக்கு டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, லிமிட்டு கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுப்போம். இப்போ இந்த லிமிட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த ஸ்ட்ரிப்பிங் மெத்தடு, ஸோ இந்த மெத்தடை நம்ம புதுசாக லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ k into 1 - x minus y into dx into dy is equal to 1. இப்போ டபுள் இன்டெகிரேஷன் சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ k கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எதை பொறுத்து பண்ணுறேன், எக்ஸை பொறுத்து பண்ணுறேன். ஏன் இங்கே வந்து இந்த டேட்டாவை எக்ஸை பொறுத்து நான் வந்து இன்டெகிரேட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டிட் பண்ணால் ஆல் ஈக்குவேஷன் கம்ஸ் அண்டர் ஒய். ஸோ ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணி இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடச்சிரும். எக்ஸப்ட் கேயை தவிர்த்து எல்லாமே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதை நான் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஒன்றை பண்ணால் எக்ஸை பண்ணால் x² / 2, ஒய்யை இன்டெகிரேட் பண்ணால் x into y into interval of what, 0 to 1 minus y into dy, that is equal to 1. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 1 - y சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ k into 0 to 1, that is what, 1 minus y, then minus 1 minus y the whole square divided by 2 minus எக்ஸுக்கு பதிலாக 1 minus y into y. ஸோ அப்போ இந்த வேல்யூ மொத்தம் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் into dy, that is equal to 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் k இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to 1 minus y then 1 minus y². ஸோ அப்போ நம்ம அதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா அப்ரியேட் பண்ணுறோம். 1 plus y² a² plus b² minus 2ab, that is 2y divided by 2 minus 1 minus y into y. ஸோ அதை உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும், y minus y² into dy, that is equal to 1. ஸோ நமக்கு என்ன இருக்குது, 1 minus y எல்லாமே in terms of y இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு y பொறுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ k that is equal to 0 to 1, 1 பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், y minus y பண்ணால் y² by 2, then minus 1 by 2, minus 1 by 2 பண்ணால் என்ன வரும், minus y by 2, then minus y² by 2. ஸோ மைனஸ் y² by 2ன்னு சொல்லும்போது y³ divided by 3 into 2, that is 6, minus minus plus, then 2y divided by 2, 2 get cancelled, y will be there. So y² divided by 2 minus this is y. So y பண்ணனா y² by 2, then minus minus plus y² பண்ணா y³ divided by 3. The limit of 0 to 1, that is equal to 1. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ k that is equal to y minus y by 2 எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒய்லே இருக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 minus 1 by 2 minus 1 by 2 minus 1 by 6 plus 1 by 2 minus 1 by 2 plus 1 by 3 is equal to 1. So 1 minus 1 by 2 minus 1 by 2. So நமக்கு minus 1 by 2 minus 1 by 2 minus 1, 1 minus 1, that is equal to 0. So இங்கே plus 1 by 2 minus 1 by 2 get cancelled. So k into minus 1 by 6 minus 1 by 6 plus 1 by 3, that is equal to 1. So இதை உள்ள multiply பண்ணால் minus 3 plus 6 divided by 18 is equal to 1. So k into 3 divided by 18 is equal to 1. 1 3s are 6 3s are. So k is equal to 6. This is the answer here. So இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கான்செப்ட் என்ன, லிமிட் அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ அந்த லிமிட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுக்கிறது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ ஒன்று எக்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒய்யோட லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில். அப்படி இல்லை ஒய்யோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸோட லிமிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் நம்ம அந்த சம்பளம் பண்ண மாதிரி ஃபங்க்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஆன்சர் ஹியர். k is equal to 6. Next we are moving with the concept called moments.
that is important topic, moments and moment generating function. So first நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன மொமெண்ட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா that is expectation. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம் expectation of xனா என்ன சொல்லி படித்தோம், that is also called as mean, that is denoted by mu. ஸோ அப்போ expectation, average, mean, மொமெண்ட்ஸ் எப்படி சொன்னாலுமே அதுதான். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்னா என்ன மொமெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட் மொமெண்ட், சரிங்களா? அது மட்டும் தான் நமக்கு மெயினாக தெரியணும், ஃபஸ்ட் மொமெண்ட். ஸோ இந்த மொமெண்ட் நமக்கு தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ நம்ம ரெண்டு கேஸுக்கு படிச்சுட்டோம். ஒன்று என்னென்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம், சம் ஆஃப் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ். ஸோ இதே ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்ன பண்ணுறோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், integration of x into f of x into dx. ஸோ இந்த ரெண்டு கேஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ m1, this is also m1 for discrete random variable and continuous random variable, drv and crv. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது இந்த மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் சொல்கிறாங்க, தட் இஸ் ஆரிஜினல் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து இன்கேஸ் ஒரு பாயிண்ட்டை டிபெண்ட் பண்ணி கேட்குறாங்க, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த மாதிரி பாயிண்டில் கேட்குறாங்க அப்படின்னா இதே கொஷின்ஸ் தான். நமக்கு மொமெண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். அதே இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ into f of x into dx. சரிங்களா? this is for discrete random variable, this is for continuous random variable with respect to point. ஒரு பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்டோட வேல்யூ டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும், எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். திஸ் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் மூமெண்ட். ஸோ இதே மாதிரி செகண்ட் மூமெண்ட் அப்படின்னா இதே மாதிரி nth மூமெண்ட். ஸோ செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட், ஃபோர்த் மூமெண்ட், இப்படி என்ன மூமெண்ட்னாலும் கேட்கலாம். ஃபார் நான் ஜென்ரலாக nth மூமெண்ட் சொல்லிட்டு நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். nth மூமெண்ட் இஸ் ஈக்குவல் to, that is mn is equal to what, sum of x power n into p of x for discrete random variable function and integration of x power n into f of x into dx for the continuous random variable function. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் என் என்ன மூமெண்ட் கேட்குறாங்களோ எக்ஸுக்கு பவரில் அதை நம்ம அப்ளை பண்ணணும். செகண்ட் மூமெண்ட்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், தேர்ட் மூமெண்ட் அப்படின்னா எக்ஸ் கியூப். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த மொமெண்ட்ஸுங்கிற கான்செப்ட் வந்து நமக்கு தெளிவாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொமெண்ட்ஸில் ஒரு கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஃபார் தி எக்ஸ் வேல்யூ இஸ் கிவன் அஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 0, 1, 2 and the probability mass function is 1, 2, 3. இதான் நம்ம கொஷின். ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ரேண்டம் வேரியபிளோட அந்த எக்ஸ் ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் தி செகண்ட் மூமெண்ட், வாட் இஸ் த செகண்ட் மூமெண்ட், இதுதான் கொஷின். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் மூமெண்ட் படித்தோம். ஃபஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போ nth மூமெண்ட் வர நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம், ஃபார்முலா வந்து பார்த்தோம். ஸோ இப்போ செகண்ட் மூமெண்ட் கேட்குறாங்க, தட் இஸ் m2 is equal to sum of x square into p of x. ஸோ இது நம்ம ஜென்ரலாக படித்தோம். ஃபஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது என்ன படித்தோம், சம் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். இதே nth மூமெண்ட் என்ன படித்தோம், சம் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் மூமெண்ட். ஸோ அதனால் n-க்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், 2 அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ m1னா என்ன, mn அப்படின்னா என்ன, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, m2 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு p of x. சரிங்களா? இப்போ sum of x square into p of x. இங்கே x ஓட வேல்யூ என்னது 0. ஸோ 0 square into p of x ஓட வேல்யூ 1 plus 1 square into p of x ஓட வேல்யூ 2 plus 2 square into p of x ஓட வேல்யூ என்னது 3. ஸோ இப்போ என்ன கொடுத்துறாங்க, this is 0, this is 2, this is 4 cross 3, 12. So the answer will be 14. ஸோ இந்த மாதிரி என்ன கொஷின்னாலும் கேட்கலாம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே பி ஆஃப் எக்ஸ் மொத்தம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த கொஷினில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னு மென்ஷன் பண்ணால் அது என்ன அர்த்தம், நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது நமக்கு என்ன வரும், that is p of x. p of x equal to probability mass function. Suppose இங்கே f of x அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் f of xக்கு கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனாக தான் வேல்யூ கொடுப்பாங்க. அப்போ f of xக்கு m2 வேல்யூ. ஸோ என்ன மொமெண்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் நமக்கு ஃபார்முலா என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் that is x power n. ஸோ நமக்கு செகண்ட் மொமெண்ட்னா x ஸ்கொயர் இன்டு f of x இன்டு dx. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா சம் ஆஃப்
ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது இன்டகிரேஷன் ஆஃப் இந்த கான்செப்ட் வந்து நம்ம தெளிவாக பண்ணணும். இதே கொஸ்டினில் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை பொறுத்து கொடுத்தாங்க அப்படின்னா ஏன்னா இந்த ஃபார்முலா ஃபுல்லுமே நம்ம எதுக்கு கரஸ்பாண்டிங்காக படித்தோம் ஆரிஜினுக்கு கரஸ்பாண்டிங்காக படித்தோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பாயிண்ட் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்படியே என்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு பி ஆஃப் எக்ஸ். ஸோ இதே மாதிரி என்ன மூமெண்ட்னா nth மூமெண்ட்னா என்ன பண்ணுறோம் சம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பவர் n இன்டு பி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ அபவுட் ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்களா அந்த எக்ஸ்லேருந்து ஏஐ மொத்தம் மைனஸ் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் இதனோட ஹோல் கான்செப்ட். என்னென்னா ஃபஸ்ட் மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் இந்த மாதிரி என்ன மூமெண்ட்னாலும் கேட்பாங்க. நம்ம டான்செட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் மூமெண்ட்டு ஒரு சமம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ m பவர் 4ன்னு போடணும். m4 அப்படிங்கிறது எக்ஸ் பவர் 4 இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்ன்னு சொல்லி ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் மொமெண்ட்ஸில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். தட் இஸ் கொஸ்டின் இஸ் f of x is equal to x square divided by 2 where the limit x less than or equal to 2 greater than or equal to 1. So this is the limit. Find the third moment. Find third moment of this function. Third moment. ஸோ நமக்கு தெரியும் மொமெண்ட்டோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்றைக்குமே மொமெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ நமக்கு மொமெண்ட் அப்படின்னா என்னது ஷார்ட் டர்ம் மொமெண்ட் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் ஃபார் தி வாட் discrete random variable function. So and integration of x into f of x into dx for continuous random variable. So continuous random variable. So நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் f of x கொடுத்துருக்காங்க. அப்போ f of x டிஃபைன் பண்ணி நம்ம மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டகிரேஷனாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேர்ட் மொமெண்ட் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் மொமெண்ட். ஸோ தேர்ட் மொமெண்ட்னா என்ன அர்த்தம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x பவர் கியூப். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x பவர் n ஃபார்முலா தெரியும். nth மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x பவர் n இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n f of x into dx. இது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x பவர் 3 that is third moment. m3 is equal to integration of x power n that is x power 3 into f of x into dx. இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ நமக்கு இன்டர்வல் கொடுத்துறாங்க that is 1 to 2. ஸோ இன்டர்வல் is 1 to 2 x cube into f of x into dx. ஸோ அப்போ integration of 1 to 2 x cube into x square divided by 2 into dx. ஸோ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். 1/2 வெளியே காமனாக வெளியே எடுத்துட்டோம். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் x பவர் 5. ஸோ x பவர் 5 இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 2 into dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணால் 1/2 into x பவர் 6 divided by 6. ஸோ the integration limit value is 1 to 2. ஸோ இதை உள்ள சப்ஸ்டிட் பண்ணால் 1/2 is equal to 2 power 6 equal to 2 2s are 4 4 2s are 8 8 8s are 64. So 64 minus 1 substitute பண்ணோம் அப்படினா that is 1 divided by 6. So 64 minus 1 that is 63 divided by 2 6 are that is 12. So 63/12. This is the answer of this question. So ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா that is continuous random variable or discrete random variable. இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பனா தான் நமக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கிறது தெரியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்குமே மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனா இதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலாம்னா தட் இஸ் அபவுட் ஆரிஜின். இன்கேஸ் ஒரு பாயிண்ட் ஃபைண்ட் தி தேர்ட் மொமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸ் மைனஸ் a, that point is called as a. I am denoting a. So x minus a the whole power n. Formula enna expectation of x power n with respect to any point is equal to sum of x minus a the whole power n into p of x for the discrete random variable function. அதே இது expectation of x power n for the continuous random variable function is integration of x minus a the whole power n into f of x into dx. ஓகேங்களா, f of x into dx. So by x minus a the whole power n. So இது nth மொமெண்ட்டுக்கு. நமக்கு தேர்ட் மொமெண்ட் அப்படின்னா சப்போஸ் பாயிண்ட் 5 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். நமக்கு அந்த பாயிண்ட்டுங்கிறது 0.5 கொடுத்துருக்காங்க அப்படின்னா x minus a x minus 0.5 the whole power 3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவுட்புட் எடுக்கணும். ஓகேங்களா, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் 63 divided by 12. ஓகேங்களா, next we will move with that moment generating function.
Then we are going to see the topic called moment generating function. Moment generating function. Moment generating function, shortly called as MGF. Okay, MGF, not MGR. This is MGF. Okay, so அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா moment generating function என்ன சொல்றாங்கன்னா this is the function used to find the highest moment, used to calculate, used to find the highest moment. ஸோ ஒரு ஹையஸ்ட் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் தான் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், ஹையஸ்ட் மொமெண்ட். ஸோ இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா m சஃபிக்ஸ் x ஆஃப் t. ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் டு m சஃபிக்ஸ் x ஆஃப் tன்னு டினோட் பண்ணுறாங்க. அப்போ mx ஆஃப் t இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் t into x. Moment generating function is equal to expectation of e power dx. அப்போ expectation of e power dx நமக்கு என்ன தெரியும்? Expectation is what? For example, expectation of x is equal to what? X into p of x, sum over of. So integration of x into f of x into dx. This is for discrete random variable function, this is for continuous random variable function. So இங்க என்ன இருக்கு? Expectation of e power tx. So அப்போ moment generating function for the discrete random variable function is what? Sum over of e power tx into p of x, right? அதாவது என்னன்னா expectation of x னா என்ன ஃபார்முலா? இது நம்ம அடிஷனலா இங்க வந்து ஆல்ரெடி படிச்சது, முன்னாடி படிச்சது ரிமைன் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபங்க்ஷனோட என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது? மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் tx. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? e பவர் tx இருக்குது. அப்போ e பவர் tx ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் as that of integration of e power tx into f of x into dx. This is for discrete random variable, this is for continuous random variable. So this is called as moment generating function. ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். So next properties of moment generating function பார்க்க போறோம். properties of moment generating function, properties of MGF. So first property என்ன அப்படின்னா first property is m x of 0 is equal to 1. ஸோ இது எப்படி சொல்கிறாங்க நமக்கு தெரியும். ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுறோம்? mx ஆஃப் t தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் tx. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் t இன்டு எக்ஸ். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் tx. இப்போ நமக்கு என்ன இருக்குது? t இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 0 இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் 0x தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் 0. e பவர் 0 is equal to what? 1. So e power 1 is equal to what? 1. Expectation of constant is constant. The property வந்து properties of expectation ங்கிறது நம்ம வந்து முன்னாடியே படிச்சிட்டோம். So expectation of 1 is 1. So the mx of 0 is equal to 1. This is first property. Then the second property is if x is the random variable and the moment generating function is mx of t and y also the random variable, this moment generating function my of t, then mx plus y of t is equal to what? mx of t into my of t. ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா நம்ம அவுட்புட் எடுத்துடலாம். mx plus y of t. ஸோ அப்போ mx plus y of tக்கு நம்ம வந்து என்ன எடுக்க போகிறோம்? மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் t into x. mxக்கு பார்க்க சொல்ல என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் t into x. ஸோ இங்கே எம்முக்கு கீழே எம்முக்கு சஃபிக்ஸில் என்ன இருக்கோ அதை டீயோடு மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே எம்முக்கு சஃபிக்ஸில் என்ன இருக்குது? x plus y. அப்போ e பவர் இங்கே txன்னு இருக்குது, இங்கே t into x plus y, ரைட்? x plus y. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இங்கே என்ன பண்ணுறோம்? t உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ e பவர் tx plus ty. ஸோ e பவரில் ரெண்டு இது அடிஷனலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e பவர் tx into expectation of what? Expectation of e power tx into e power ty.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெண்டு இதை செப்பரேட் அவுட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் e power tx into expectation of e power ty. So expectation of e power tx is what? Expectation of e power tx is mx of t. So m suffix x of t. So இதே இது நம்ம x இருக்க வேண்டிய இடத்துல y இருக்கு. ஸோ அப்போ m suffix y of t. ஓகேங்களா, m suffix y of t. ஸோ இதே மாதிரி சப்போஸ் தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் m x minus y of t is equal to what? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? mx of t divided by my of t. ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு இது அடிஷ்னலாக நம்ம வந்து பார்க்க சொல்ல ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டு இது சப்ராக்டிவில் பார்க்க சொல்ல ரெண்டு இதை டிவைட் பண்ணுறோம். சரிங்களா, திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் mgf. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் ஒரு கொஷின் நம்ம பார்க்கலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் f of x is equal to 2 minus x and the limit x less than 2 greater than or equal to 1. Find the moment generating function. Find moment generating function. So நமக்கு தெரியும் moment generating function என்னது? That is expectation of moment generating function is equal to expectation of e power tx. So we expectation of ஒரு வேல்யூ, that is expectation of x னா என்ன பண்ணுவோம்? x into p of x ன்னு போட்டோம், x into f of x into dx ன்னு போட்டோம். ஸோ discrete random variable, continuous random variable. இங்கே என்னது? expectation of e power tx, f of x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ integration of யூஸ் பண்ணுறோம். ஸோ expectation of e power tx ங்கிறது என்னது? integration of e power tx into f of x into dx. The limit will be 1 to 2. So e power tx into f of x, integration of 1 to 2 e power tx into f of x is what? 2 minus x into dx. So இந்த 2 minus x ங்கிறது என்ன நமக்கு? That is u, this is v. Eilert method படி arithmetic term first வரும், exponential term last வரும். ஸோ அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம்? இன்டெகிரேட் பண்ணுறோம், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் பண்ணுறோம். That is u 2 minus x u v1. v1 னா என்ன பண்ணணும்? இது ஒன் டைம் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ e power tx divided by t minus u dash v2. u dashங்க என்ன பண்ணுவோம்? இது ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். தட் இஸ் -1 v2ங்கிறது v1 இன்னொரு டைம் இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ e power tx divided by t square. இந்த வேல்யூ லிமிட் கால் 1 to 2. ஸோ லிமிட் வேல்யூ எல்லாமே என்னது? 1 to 2 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்போ 2 minus x. சரிங்களா, 2 minus x சொல்லும்போது என்ன வருது எனக்கு? that is 2 minus 2. ஸோ இந்த டேம் 2 சப்ஸ்டிட் பண்ண சொல்ல the whole டேம் எனக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். மைனஸ் ஆஃப், ஸோ எனக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன், that is 2 minus 1 சொல்ல என்ன வரும்? 1 into e power tx. e power x பதிலாக 1 பண்ணால் e power 1. ஸோ அப்போ என்ன வருது? that is 1 e power t into 1, that is e power t divided by t. ஸோ இந்த ஒன்றுங்கிறது நம்ம போடாமே இருந்துக்கலாம். ஸோ இப்போ e power t by t. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறேன். தட் இஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். ஸோ e power tx 2 சப்ஸ்டிட் பண்ணால் e power 2t by e power 2t divided by t ஸ்கொயர். ஸோ அதுக்கப்புறம் 1 சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் ஆஃப் வாட்? e power 1t e power t into 1, that is e power t divided by t ஸ்கொயர். ஸோ என்ன வருது நமக்கு? e minus e power t by t plus e power 2t by t square minus e power t by t square. This is the function. This is the moment generating function for this what? f of x equal to what? Probability density function. So இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் mgf. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது என்னது? e of x. ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் mx of t, ரைட்? mx of t is called as moment generating function. So derivative of the moment generating function with respect to t is called as expectation. So moment generating function நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். that is called as expectation at t is equal to 0. this is a important condition. ஸோ அப்போ வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும், மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் mx of t டிவைடட் பை dt when
t is equal to 0 நம்ம substitute பண்ணணும். ஸோ இது expectation நம்ம வந்து number of time கேட்குறாங்க, that is third moment. expectation of x நம்ம என்ன சொல்லிக்கலாம், expectation of x என்ன சொல்லிக்கலாம், that is first moment சொல்லிக்கலாம். expectation of x என்ன சொல்லிக்கிறோம், first moment. ஸோ இதே மாதிரி expectation of second moment, third moment, fourth moment கேட்டாங்கன்னா for example nth moment n is equal to expectation of x power n, right? அப்போ என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் d power n divided by dt power n into mx of t, where the t is equal to 0. For example expectation of x square, that is second moment கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும். இதே மாதிரி தேர்ட் மூமெண்ட் கேட்டாங்கன்னா தேர்ட் டெரிவேட்டிவ் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ t is equal to 0. ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மீன், சரிங்களா, மீன். ஸோ மீன் நமக்கு தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் மூமெண்ட். எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட், செகண்ட் மூமெண்ட். எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு third moment. So x power n is equal to nth moment. So அப்போ nth moment கேட்குறாங்க, என்ன moment கேட்குறாங்களோ ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, தட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இஸ் suppose 1 plus 8t the whole power square. This is the moment generating function. Then find the expectation of x. Okay, so that is mean also denoted by mu. So இதான் நமக்கு என்னது question, என்னது moment generating function நமக்கு கொடுத்துருக்காங்க, find the expectation. நமக்கு தெரியும் expectation of x is equal to what, that is the derivative of the moment generating function mx of t, where the t is equal to 0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெரிவேட்டிவ் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெரிவேட்டிவ் ஆஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் டு 1 plus 8t the whole square, where t is equal to 0 சப்ஸ்டிட் பண்ணணும் ஃபைனலாக. ஸோ அப்போ டெரிவேட்டிவ் எடுக்கிறேன். ஸோ 1 plus, ஸோ இதை வந்து ஹோல் டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா என்ன வரும், 2 into 1 plus 8t, தென் டீக்கு முன்னாடி உள்ளது மொத்தம் டெரிவேட்டிவ் எடுத்தோன்னா தட் இஸ் 8, the coefficient will come. ஸோ 8, அதுக்கப்புறம் என்னது, வேர் t is equal to 0. ஸோ அப்போ உள்ள நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 1 plus 0 into 8, that is 2 cross 8, that is equal to 16. This is the answer for this question. ஸோ அப்போ இந்த மாதிரி கேட்கலாம். சப்போஸ் இவங்க என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு செகண்ட் மூமெண்ட், வாட் இஸ் த செகண்ட் மூமெண்ட் கொஸ்டின் கேட்கலாம். அப்போ என்ன பண்ணும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ டபுள் டைம் டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ அப்போ டபுள் டைம் டெரிவேட்டிவ் எடுத்தால் என்ன கிடச்சிடும், எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு வேல்யூ கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு 116 வச்சுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், expectation of x is equal to 16. Expectation of x is equal to 16. So நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியன்ஸ் கொஸ்டின் கேட்கலாம். வாட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு expectation of x square minus expectation of x the whole square. ஸோ அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் மைனஸில் கிடைக்கும். வேரியன்ஸ் வில் பி இன் மைனஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம படிச்சோம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எப்படி டினோட் பண்ணுவோம், தட் இஸ் சிக்மா, சரிங்களா. சிக்மாங்கிற என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ணிங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ அப்போ வேரியன்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும், அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டும் இன்க்ளூட் பண்ணலாம், சரிங்களா. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட்டில் வந்து நம்ம படிப்போம், சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் டான்சர் கொஸ்டின்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எதுலேயுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் எதுவுமே கேட்கல, சரிங்களா. ஸோ அப்போ மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கேட்டாங்க, செகண்ட் மூமெண்ட் கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது, தட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் டெரிவேட்டிவ் வித் அப்ளிகேஷன் ஆஃப் t is equal to 0. ஸோ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் டான்செட் அண்ட் TNEB கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணுங்கள். த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் of a random variable x is 1 minus 2t the whole power minus 4, then the expectation of x is, அப்போ என்ன கொடுத்துறாங்க, moment generating function கொடுத்துறாங்க, that is denoted as mx of t is equal to 1 minus 2t the whole power minus 4. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஃபைனலாக அந்த கான்செப்ட் தான் நம்ம படித்தோம். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்,
derivative of the moment generating function mx of t where the t is equal to 0. So அப்போ substitute பண்ணா the derivative of the moment generating function is was 1 minus 2t power minus 4 where t is equal to 0. So the one time derivative எடுத்தா என்ன வரும் minus 4 into 1 minus 2t the whole power nx power n minus 1 that is minus 5 into t க்கு முன்னாடி உள்ள கோஎஃபிஷியன்ட் அப்படி வரும் that is minus 2 where t is equal to 0. So இப்போ t is equal to 0 substitute பண்ணா that is minus 4 1 minus 2t. So 1 minus 2 into 0 0 1 minus 0 is 1. So 1 power minus 5 into that is minus 2 1 power anything is 1. So minus 4 into minus 2 minus minus get cancel 4 2s are 8. So 8 is the answer of this question. So இந்த மாதிரி moment generating function கொடுத்துட்டு expectation கேட்கலாம். Sometimes second moment what is second moment கேட்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம் expectation of x square second derivative எடுத்து d is equal to 0 substitute பண்ணுவோம். This is the answer of this question. Then second question, the mean value of a random variable x with the moment generating function. So mean value find out பண்ணணும். மீன்ங்கிறது என்னது expectation. So அப்போ expectation தான் மீன் denote பண்ணுறாங்க. moment generating function கொடுத்துருக்காங்க that is mx of t is equal to what? That is 0.4 into e power t plus 0.6 the whole power 10 சரிங்களா? So என்ன கேட்டிருக்காங்க? மீன் கேட்டிருக்காங்க. மீன் means mu or expectation of x எப்படினாலும் denote பண்ணிக்கலாம். So expectation of x is equal to what? That is equal to derivative of the moment generating function that is mx of t where the t is equal to 0. So derivative of moment generating function is here 0.4 e power t plus 0.6 the whole power 10 where t is equal to derivative எடுத்தா என்ன வரும் 10 into 0.4 into e power t plus 0.6 nx power n minus 1. So 10 minus 1 9 into coefficient is 0.4 into e power t. So இதை நம்ம வந்து multiply பண்ணோம் அப்படின்னு சொன்னா 0.4 into e power t. இதை derivative எடுத்தோம்னா 0.4 into e power t. So 10 into where t is equal to 0. So t is equal to 0 substitute பண்ணா என்ன வரும் 10 into 0.4 into e power 0 is 1 plus 0.6 the whole power 9 into 0.4 into e power t is 1 e power 0 is 1. So 10 into 0.4 plus 0.6 is 1 power 9 into 0.9. So 1 power 9 is 1. So 10 into 0.4 that is equal to 4. So next third question, a random variable x has the probability density function given by f of x equal to 1 by 4 where the limit is minus 2 less than x less than 2. The moment generating function of x is given by. So அப்போ என்ன கொடுத்துறாங்க probability density function கொடுத்துறாங்க that is f of x is equal to what 1 by 4 where x less than 2 and greater than minus 2. So இப்போ இதிலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் what is the moment generating function. So moment generating function என்ன நமக்கு கேட்டிருக்காங்க. So moment generating function that is mx of t is equal to what? Expectation of e power tx. So expectation of e power tx f of x னு கொடுத்துறாங்க. இப்போ continuous random variable. So integration of e power tx into f of x into dx. The limit will be minus 2 to 2. So integration of e power tx into f of x value is 1 by 4 into dx minus 2 to 2. So இதை நம்ம substitute பண்ணா என்ன வருது 1 by 4 காமன் அவுட்டா வெளியே எடுத்துட்டோம். e power tx integrate பண்ணா that is e power tx divided by t the value is minus 2 to 2. So 1 by 4 t நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம். x க்கு தான் லிமிட் substitute பண்ண போறோம். So 1 by 4t 1 by 4t is equal to e power that is e power 2t minus e power minus 2t, right? 1 by 4t into what is the answer here 1 by 4. So x க்கு பதிலா 2 substitute பண்ணா t நான் காமனா வெளிய எடுத்துட்டேன். x க்கு 2 substitute பண்ணா e power 2t that is e power 2t. So minus 2 substitute பண்ணா that is e power minus 2t. So the answer will be 1 by 4t e power 2t minus e power minus 2t. This is the answer here. So இந்த மாதிரி சிம்பிளான question. This is TNEB AE
2018 question, very easiest question. Concept must தெரிஞ்சா போறோம். What is the moment generating function from the probability density function? ஓகேங்களா? So இந்த மாதிரி question we can expert in this year also. Then fourth question, the first 4 moments of a distribution about the value 5 சொல்லிட்டாங்களா, about the value 5, about any value 5 of the variable are 2, 20, 40 and 50. Then the fourth moment about the mean is. So அப்போ என்ன கொடுத்துறாங்க, first 4 moment about the point கொடுத்துறாங்க. First momentங்கிறது என்னது, expectation of x. We know that expectation of x. About the point கொடுத்தா என்ன பண்ணணும், expectation of x minus e. So expectation of x minus here what, x minus 5, that is equal to 2 first moment. Expectation of x minus a the whole square, that is x minus 5 the whole square is equal to second moment, that is equal to 20. Expectation of x minus 5 the whole cube is equal to what, 40. Expectation of x minus 5 the whole power 4, that is fourth moment is equal to 50. ஓகேங்களா, இதுதான் நமக்கு given. So அப்போ expectation of x minus 5 அப்படிங்கிறது என்னது, first moment about the point of 5. ஸோ அதான் about the point பொறுத்து 4 moment கொடுத்துருக்காங்க, 2, 20, 40, 50. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, then the fourth moment about the mean அப்படின்னு கேட்டிருக்காங்களா. about the meanங்கிற என்னது, mean about the, இப்போ about 5 வச்சு இந்த 4 moment கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி fourth moment கேட்குறாங்க with respect to about the point of mean. ஸோ மீனுங்கிறது என்னது, only expectation of x. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம மீன் ஐடென்டிஃபை பண்ணுறோம், that is expectation of x minus 5 is equal to 2. So expectation of x minus expectation of 5 னு செப்பரேட் அவுட் பண்ணிடலாமா, நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்லாம் படிச்சிடணும். ஸோ செப்பரேட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் வாட், தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இஸ் வாட், that is a constant, we know that. So அப்போ minus 5 அங்கே போச்சாலும் என்ன வந்துடும், expectation of x is equal to 2 plus 5, that is equal to 7. So expectation of x is equal to 7. நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே x minus 5 with respect to 0.5. நம்ம இப்போ மீனை பொறுத்து கண்டுபிடிக்கணும். expectation of x is called as mean, நமக்கு தெரியும். expectation, mean, average மூணுமே நமக்கு சேம்னு தெரியும். அப்போ எக்ஸ்பெக்டேஷனோட வேல்யூ, தட் இஸ் மீனோட வேல்யூ என்ன, 7. எல்லாமே 5 பொறுத்து கொடுத்துறாங்க, 4 மொமெண்ட்டு. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க, ஃபைண்ட் அவுட் தி ஃபோர்த் மொமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மீன். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும், expectation of x minus 7 the whole power 4 என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ expectation of x minus 7 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நமக்கு given data எல்லாமே x minus 5ல இருந்து ஃபர்ஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட் இருக்கு. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதனால x minus 7 எப்படி எழுதிக்கலாம், that is x minus 5 minus 2னு எழுதிக்கலாம், the whole power 4னு எழுதிக்கலாம். We know that the formula a minus b the whole power 4, that is a power 4 plus b power 4 minus 4a cube b minus 4ab cube plus 6a square b square. So a minus b the whole power 4 ஃபார்முலாலாம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்லாம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலா படி இதை அப்படியே அப்ரிவேட் பண்ணுறோம், திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், a power 4 தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப், எக்ஸ்பெக்டேஷன் அப்படி காமனாகவே வெளியே வச்சுக்கோம். ஸோ a power 4 x minus 5 power 4 plus b power 4, that is 2 power 4 means 16 minus 4a cube b. So minus 4 into a cube means what, x minus 5 the cube into b means that is 2. Then minus 4 ab square, ab cube, that is x minus 5 into ab cube. ab cube means 2 power 3 means 2 to 4, 4 to 8 plus 6 into a square b square, that is x minus 5 the square and b square means what, that is 2 to 4. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதை அப்படியே சிம்பிளாக ஷார்ட் அவுட் பண்ணுறோம், தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x minus 5. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x minus 5 the whole power 4. ஸோ எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் உள்ளே கொண்டு வரோம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எல்லாத்தையுமே காமன் செப்பரேட் அவுட் பண்ணுறோம், ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 16, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 16 மைனஸ் 8 into expectation of x minus 5 the whole cube. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிடுவோம், கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துருவோம். ஸோ அதுதான் பண்ணிடுவோம். அதேமாதிரி இங்கே மைனஸ் 4 8s are 32, 4 8s are 32. அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x minus 5. தென் ஃபைனலி ப்ளஸ் 4 6 are 24. தென்
expectation of x minus 5 the square. So constant எல்லாமே என்ன வச்சிருக்கோம் அப்படினா வெளியே கொண்டு வந்துரும். So இத பொறுத்தவரை expectation of x minus 5 the whole power 4. So இது எல்லாமே நமக்கு டேட்டா known கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். Expectation of x minus 5 the whole power 4. இது எல்லாமே நமக்கு என்னது given. So x minus 5 the whole power 4 ங்கிறது நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, that is fourth moment is equal to 50. So expectation of x power 5 the whole power 4 is equal to 50 plus expectation of 16. Expectation of constant is constant minus 8 into expectation of x minus 5 the whole power 3, that is third moment about the 5. So அது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, that is 40. 8 into 40 minus 32 into x minus 5. So x minus 5 is what given, that is 2. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 24 into plus 24 into second moment x minus about 0.5 பொறுத்து நமக்கு என்னது second moment, அதுவுமே நமக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துறாங்க, that is equal to 20. Okay, then 50. So இது ஒரு 16 minus என்ன 32 320 minus 64 plus 480. ஸோ இப்போ எல்லாத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா, தட் இஸ் 162. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லென்த்தியாக போகும். இந்த கொஸ்டினில் நம்ம முக்கியமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் மூமெண்ட், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட், ஃபோர்த் மூமெண்ட் அபவுட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இன்னொரு பாயிண்ட்டை பொறுத்து ஃபோர்த் மூமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி கொஸ்டின் இன்னொரு பாயிண்ட்டை பொறுத்து அவங்க வந்து ஃபஸ்ட் மூமெண்ட் என்னன்னு கேட்கலாம். அந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் கேட்கலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் a minus b the whole power 4ங்கிற இந்த ஃபார்முலா அப்ரிவேஷன் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மக்கப் பண்ணிக்கணும். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாடலில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதனோடு வந்து என்ன அப்படின்னா மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அண்ட் மொமெண்ட்டுங்கிற கான்செப்ட் முடிச்சிட்டோம். ஸோ இதோடு நமக்கு மொமெண்ட்ஸ் அண்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் அனாலிசிஸ்ங்கிற டாபிக் மொத்தம் இருக்குது. அதோடைய ப்ராபபிலிட்டி கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.